நிறைய ஸ்கிரிப்ட் அவன்கிட்ட இருக்கு, நிறைய படம் பண்ணணும், டைரக்ட் பண்ணணும். அவன் நடிகன்லாம் தாண்டி நடிக்கிற ஆசையெல்லாம் அவனுக்கு பெருசாலாம் கிடையாது. டைரக்ட் பண்ணணும், கதை சொல்லணும், அந்த மாதிரி நிறைய கனவுகளோடு இருந்த பையன். இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டோட பையன். அந்த பாரதிராஜான்ற பையனுக்கான வாழ்க்கையெல்லாம் வாழவே இல்லை. எங்கேயும் போய் நான் பாரதிராஜா பையன்றதை காமிச்சிக்க மாட்டான். அந்த மாதிரி நம்மகிட்ட பிஹேவ் பண்ண மாட்டான். அப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்காது. ரொம்ப டவுன் டு எர்த், ரொம்ப பணிவு, ரொம்ப அன்பு, எல்லா விதத்துலேயும் ஒரு நல்ல பையன். நானே இவ்வளோ கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தேன். நானே இவ்வளோ ஃபீல் பண்ணேன். அந்த கூடவே வாழ்ந்த மனைவியும் குழந்தைகளும் எப்படி அதை வாழ்கிறது, ஒரு அப்பாவாக எப்படி அதை எடுத்துக்கிறதுன்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய இழப்பு இது. எப்படி சொன்னால், இழப்பு எல்லாருடைய வீட்லேயும் எல்லாருக்கும் இழப்பு தான். பட் இந்த இழப்பில் கொஞ்சம் கூடுதலாக அதிகமான வலி இருக்கிறதா நான் பார்க்குறேன். வெரி சாரி அபவுட் இட். கண்டிப்பாக வந்து இது இரங்கல் சொல்வது என்பதை விட இன்னும் எதிர்காலத்தில் பாரதிராஜாவுடைய உடல்நிலை தேறி இந்த அதிர்ச்சியிலேருந்து அவர் வெளியே வரணும், அந்த குழந்தைகள் வெளியே வரணும், அவங்க மனைவி வெளியே வரணும், அவங்க எல்லாம் நல்லா இருக்கணுன்றது தான் என்னுடைய சின்சியரான ப்ரேயர்ஸ். இதெல்லாம் இந்த மனைவியும் குழந்தைகளும் நல்லா இருந்தாங்கன்னா மட்டும்தான் மனோஜின் ஆன்மா சாந்தி அடையும். அதுக்கு ஒரு நண்பர்களாக, குடும்ப நண்பர்களாக நாங்கள் கூட இருந்து என்ன செய்யணுமோ அதை செய்வோம்.